Hi viewers, இந்த வார எக்ஸ்பிரஸ் ரிவ்யூல நாம பார்க்க போற படம் அதே கண்கள். ஸோ திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் மூலமா சிவி குமார் தயாரிப்புல வந்திருக்கிற படம். ஸோ அவரை பத்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல படங்களை சினிமா உலகத்துக்கு தந்தவர்னு சொல்லலாம் சிவி குமார். ஸோ அவரோட தயாரிப்புல வந்திருக்கிற படம்ன்றனால ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்போட வந்திருக்கிற படம் அதே கண்கள். ஸோ இதுல நம்ம ஹீரோவா வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் பண்ணியிருக்காரு. ஸோ கலையரசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் என்ற ஒரு டீம்ல இருந்து வந்து அட்டகத்தி, கபாலி, ஸோ இதற்கடுத்து ராஜா மந்திரி, ஸோ இதற்கடுத்து அதே கண்கள் அவர் ஹீரோவா பண்ணியிருக்க படம். ஸோ சொல்ல போனா அவர் ஹீரோவா பண்ணியிருக்காரோ இல்லையோ கதையின் நாயகனா பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா சிவதா. ஸோ சிவதா வந்து பாத்தீங்கன்னா இதுல அறிமுகமாயிருக்காங்க. அண்ட் ஜனனி ஐயர் இதுல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. த்ரில்லர், சஸ்பென்ஸ், ஸோ இது ரெண்டு மட்டுமே இருக்கிற சினிமா துறையில வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங் என்ற ஒரு புதுசான ஒரு உத்தியை வந்து கையாண்டிருக்காரு நம்ம புதுமுக இயக்குனர் ரோகின் வெங்கடேசன். ஸோ அவர் விதத்துல எப்படி டச் கொடுத்துருக்காருன்றதை பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோ கலை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளைண்ட். அவர் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சிவதா வராங்க. ஸோ அவங்க வந்து படிப்படியா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நட்பா மலர்ந்து நாளடைவுல அவங்களோட நட்பு காதலாம் மலர்ந்த பிறகு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரும் கடன் பிரச்சனை இருக்கிறதா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல என்ன சொல்றாருன்னா, சரி நீங்க வந்து உங்களோட கடன் பிரச்சனை என்கிட்ட சொன்னதால நான் உங்களுக்கு உதவ முன் வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுது. ஸோ அந்த விபத்து ஏற்பட்ட பிறகு நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரிய ஆரம்பிக்குதுங்க. ஸோ கண்ணு தெரிஞ்சு ஒரு 3 வாரமா அவர் வந்து மயக்க நிலையில இருக்காரு. ஸோ மயக்கம் தெளிஞ்சு அவர் பார்க்கும்போது அவர் பக்கத்துல இருக்குது ஜனனி ஐயர். ஸோ ஹீரோயின் என்ன ஆனாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறதா கதையோட ட்விஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற கதையை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனர்ன்றதை பார்ப்போம். இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா காமெடி தான் பாலா வராருங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஏட்டு என்ன பண்ணுவாங்க வித் அவரோட ஸ்டைல் ஆஃப் காமெடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வராரு. அவர் வர காட்சியெல்லாம் ரசிக்க வைக்கிறது. ஹீரோ கூட அவர் சேர்ந்து பயணிக்கிற விதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹீரோ ஒரு காமெடியன், இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எல்லா படத்தையும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட மிகப்பெரிய பலம் ஹீரோ கலையரசன். ஸோ ஒரு பிளைண்ட் கேரக்டரையும் சரி, அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கதையின் நாயகனா வரதும் சரி மிகவும் அருமையா பண்ணியிருக்காரு. அண்ட் சிவதா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமுக ஹீரோயின் என்ன பண்ணுவாங்களோ அதை தவிர்த்து விட்டு இவங்க கொஞ்சம் நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர், ஸோ ஒரு புதுமுக டைரக்டர். இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய், அது போல என்ன சொல்றது ஒரு பேய் ஒரு கமர்ஷியல் அது போல இல்லாம ஒரு த்ரில்லர் அப்படின்ற ஒரு டச்சை வந்து கொண்டு வந்திருக்காரு. கடைசி அரை மணி நேரம் படம் டைரக்டரோட முத்திரையை பதிக்கிறது. அதே போல இந்த படத்தோட பலவீனத்தை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்துல பலவீனம்னு பார்த்தா ஈஸியா அவர் சொல்ற ட்விஸ்ட் எல்லாத்தையும் ரசிகர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் ஜிப்ரானை வந்து பெருசா நம்பி வந்தாங்க. அவரோட ரீரிகார்டிங்கை தவிர்த்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் மெருக கூட்டி இருக்கலாம். மொத்தத்தில் படத்தை பத்தி சொல்லணும்னா அதே கண்கள் வழக்கமான த்ரில்லர் பட்டியலில் இடம்பெறுதுங்க. ஸோ அதை பத்தி ஒன்றும் டவுட் வேண்டாம். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான திரைக்கதையும் இன்னும் கொஞ்சம் யூகிக்க முடியாத திருப்பங்களும் கொடுத்திருந்தா ரசிகர்களோட விழியை பெரிதாக விரிய வைத்திருக்கும் இந்த அதே கண்கள். எக்ஸ்பிரஸ் ரிவ்யூவோட ஒரு வரி பஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய சுவாரஸ்யம் இல்லை என்றாலும் பார்க்கும் ரகம் தான் இந்த அதே கண்கள். எங்க எக்ஸ்பிரஸ் வேகம் 3 out of 5. அதே கண்கள் ரிவ்யூ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.